6th standard term 3 chapter 3 perimeter and area exercise 3.1 5th sum பார்ப்போம். fill in the blanks தான். ஆனால் இந்த கான்செப்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கான்செப்டில் என்னென்ன சம்ஸ் கொடுத்தாலுமே உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும் ஃபார் யர் ஹையர் கிளாஸஸ். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 5 cm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மில்லிமீட்டர் ஸ்கொயர். நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்கொயர்ன்ற கான்செப்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கால்குலேஷன் நம்ம பார்த்துப்போம். இப்போ சென்டிமீட்டர் மில்லிமீட்டருக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர். ரைட்டுங்களா? இப்போ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 2 தடவை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ சென்டிமீட்டர் 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 10 × 10 பண்ணிடுங்க. மில்லிமீட்டர் அப்படின்னா 2 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது மில்லிமீட்டர் ஸ்கொயர். 1 × 1 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே இது பார்த்தீங்கன்னா 1 × 1 1 2 ஜீரோவை பின்னாடி போட்டுருங்க. அப்போ 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நார்மல் ஃபார்முலாவிலிருந்து தான் இந்த ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர்னா ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா அப்படியே இந்த நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் ஆன்சர். ஸோ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருடைய வேல்யூ 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னா அப்போ 5 சென்டிமீட்டர் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன வரும்? ஒன்றுத்துடைய வேல்யூவை கொடுத்துட்டு நிறையத்துடைய வேல்யூ கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 5 × 100 என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ மீட்டர் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு விட்டுடலாம். முதல்ல கான்செப்ட் மீட்டருக்கும் சென்டிமீட்டர். ஹவு மெனி மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி சென்டிமீட்டர். எது பெருசு எது சின்னதுன்ற யூனிட்டுடைய வித்தியாசம் முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ அப்போ மீட்டர் பார்த்தீங்கன்னா பெருசு, சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா சின்னது. எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டருடைய வேல்யூ தான் 1 மீட்டர், அல்லது 1 மீட்டருடைய வேல்யூ 100 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கொயர்னு இருக்குதுங்களா? அப்போ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ 100 எப்படி ஸ்கொயர் பண்ணுறது? அதாவது 100 × 100 நம்பர் 1 × 1 பண்ணிங்கன்னா 1. இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோவை சேர்த்துருங்க. அப்போ மொத்தமாக எத்தனை? 1 2 3 4 4 ஜீரோ போட்டுட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயருடைய வேல்யூ இவ்வளோனா 26 மீட்டர் ஸ்கொயர்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ 26 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரை முதல்ல போட்டுடணும். போட்டுட்டு இன்டூ இதை நம்ம எப்பவுமே 1ன்றதை யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஜஸ்ட் 26ன்னு போட்டு பின்னாடி 4 ஜீரோவை சேர்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ யூனிட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வந்துடும். ஸோ அப்போ 26 போட்டு 4 ஜீரோ 1 2 3 4. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மீட்டர். ஸோ கிலோமீட்டர் பெருசுன்றதுனால கண்டிப்பாக அது பக்கத்தில் 1ன்றது தான் வரும். ஸோ எவ்வளோ மீட்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா கிலோமீட்டர் ஸ்கொயர். இப்போ இது பாருங்கள் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 3 ஜீரோவை டபுள் பண்ணுங்க அப்படியே. அப்போ 1 2 3 4 5 6 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒன்றுத்துக்கு இவ்வளோ வேல்யூனா அப்போ 8னா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் இந்த 1க்கு பதிலாக என்ன போட்டுடலான்னு பார்த்தீங்கன்னா 8 போட்டு மீதி அந்த 6 ஜீரோஸை அப்படியே எடுத்து போட்டுட்டு மீட்டர் ஸ்கொயர்னு போடுங்க. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.